இந்த ஒரு ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் செமி ஜெயன் கோடி ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா ரெஸ்லரும் ஷார்ட் கேபிள் எல்லா ரெஸ்லரும் அப்படியே வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கே ரீகா ரிப்ளே வந்து கையில் கை உடஞ்ச மாதிரி கெட்டோட போட்டுக்கிட்டு பெல்ட்டை தூக்கிட்டு வருவாங்க. அவங்க வந்து எதை பற்றி பேச போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் அட்டாக் பண்ண வந்து லிவ் மோர்கன் அட்டாக் பண்ணாங்க, அதனால் எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லிட்டு அந்த பெல்ட்டை வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஆனால் இந்த சாம்பியன்ஷிப் அடுத்து யார் வச்சுருந்தாலும் அவங்கள நான் வந்து சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு அப்படி கோவத்தோட கிளம்பும் போது என்ட்ரன்ஸ் சைட்லேருந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வருவாங்க. லிவ் மோர்கன் வர்றதை பார்த்தோன்னா செக்யூரிட்டி தடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் இவங்க ரீகா ரிப்ளே செக்யூரிட்டி தடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து ரீகா ரிப்ளே ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. என்னடா அது நம்மளுக்கு வந்து கையை உடச்சோ வந்திருக்கா, நம்மளை அடிக்கவும் விட மாட்டாங்க அப்படின்ட்டு கடுப்பாகி அங்கே உள்ள செக்யூரிட்டிஸை போட்டு அடிப்பாங்க ரீகா ரிப்ளே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த செக்மெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஷேமஸ் வருவாங்க. ஷேமஸ் வந்து வேற லெவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ஷேமஸ்க்கு ஒரு பெரிய மேட்சஸ் WWE கொடுத்துருந்தாங்க. அந்த மேட்ச் யாருக்கு கொடுன்னு கேட்டிங்கன்னா, ஷேமஸ் வர்சஸ் ஐவர். உண்மையிலே ஒரு பெரிய மேட்ச் தான். ஐவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் குண்டஸ்ட் ரெஸ்லராக இருக்கிறாரு. அவரை கொஞ்சம் ஷேமஸ் சந்திக்கிறது கொஞ்சம் டஃபஸ்ட் விஷயமாக தான் இருந்துச்சு. ஷேமஸ் அவரை தோக்கடிச்சு வின் பண்ணிட்டாரு. ஷேமஸும் வந்து பயங்கரமான ரிட்டர்ன் மாதிரி காமிக்கிறாங்க WWE. ஷேமஸ் அவரை தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் மைக்கேல் கோல் கூட போய் செலிப்ரேஷன் பண்ணாரு. அந்த மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுக்கிங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் வருவார். ட்ரிபிள் ஹெச் எதுக்குடா வராருன்றது சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் ட்ரிபிள் ஹெச் வரும்போது ஆடம் பெர்ஸ் வந்து இருந்தார். ட்ரிபிள் ஹெச்சும் ஆடம் பெர்ஸும் புதுசாக ஒரு பெல்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா டேபிள் போட்டு அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக வந்து ரா டாக் டீம் சாம்பியனை வரவேற்கிறாங்க. ரா டாக் டீம் சாம்பியனான யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்ரூத் அண்ட் மிஸ்ஸை வரவேற்கிறாங்க. வரவேற்று உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் சாம்பியன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன். இது வந்து முன்னாடி இருந்ததை தான் இப்போ புதுசாக மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ரா டாக் டீம் சாம்பியனுக்கு பதிலாக இனிமேல்ட்டு வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனாக இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்சஸ் நடக்குது. நம்பர் 1 கண்டெண்டர் வேர்ல்டு டாக் டீம் மேட்சஸ்க்காக. அந்த மேட்ச்சில் வந்து சின்ன சின்ன QR கோடு கிளிச்சு இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதாவது அங்கிள் கவுடி ரிட்டர்ன் WWE மீட் டீஸ் பண்ணுறாங்க. அந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வர்சஸ் டை டீம். இந்த டீஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேட்ச் விளையாடுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டை டீம் ஜானி கார்கோ அண்ட் டொமஸ் ஜாம்பா வின் பண்ணிடுறாங்க. நம்பர் 1 கண்டெண்டர் ஆயிடுறாங்க. அடுத்த ஆப்போனண்ட் அவங்களுக்கு மிஸ்ஸுக்கு ஆட்டுறதுக்கு இவங்க தான். அடுத்த என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ட்ரீம் மேக்கர் வந்து ஓடி போய் ஒரு டிவியை உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் மேட்ச் நடக்குது. இண்டி ஹார்ட்வெல் அண்ட் கேண்டிலேயர் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இண்டி ஹார்ட்வெல் அண்ட் கேண்டிலேயர் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிட்டு அவங்க செலிப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இந்த டாக் டீம் மேட்சஸ் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேவில் மாமி போனதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேவே ஒரு சின்ன சோகத்தோடு தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து டேமன் பெஸ்ட் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் டேமன் பெஸ்ட் வந்து ஃபின்பாலர் சொல்கிறாரு, இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் நீ ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபின்பாலருக்கும் ஜேஎஸ்ஓக்கு ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ஃபின்பாலர் ஜெயிச்சாகணுன்ற மாதிரி ஃபின்பாலரை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பேக் ஸ்டேஜில் ஏற்கனவே வந்து ஆடியன்ஸில் வரதுக்கு முன்னாடி சாட் கேபிள் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதை செக்மெண்ட் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரே வர்சஸ் அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் ஆண்ட்ரே வின் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஜேடியும் டாமினிக்கும் சேர்ந்து ஆண்ட்ரே அட்டாக் பண்ணால் ஜேடியும் டாமினிக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ரிக்வெஸ்ட் உள்ளே வந்து ஆண்ட்ரே ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜெய்ஸோட்ட டொமேட்டோ டாங்கோ வந்து உங்கள் பிரதர் ஜிம்மி அட்டாக் பண்ணியிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கேட்குறாங்க. எனக்கு பிளட் லைன் என்ன நடக்குன்றது தெரியும். ஆனால் வந்து பிளட் லைனில் ஜிம்மிஸோட நான் சொன்னேன் என் பின்னாடி வந்துருன்னா அவன் கேட்கவே இல்லை, என் கூட வராதுக்கு தான் அவன் அனுபவிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கப்படுற நான் ஃபின்பாலரோட மேட்ச் தான் நான் பற்றி நான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உமன்ஸ் டிவிஷனில் இன்னொரு டாக் மேட்ச் நடக்கும். அது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டியோ ட்ராப் வந்து செல்சா கிரீன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து டியோ ட்ராப் செல்சா கிரீன் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் வர மாதிரி காமிப்பாங்க. அவர் அடுத்து பேச போகிறான்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் லிவ் மோர்கன்ட்ட காமிப்பாங்க. கேட்பாங்க, நீங்கள் அட்டாக் பண்ணதால இன்ஜுரி ஆயிடுச்சு, அதை பற்றி. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கே இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான், நான் இதை சற்றும் எதிர்பார்க்கல ரீகர் ரிப்ளே செஞ்சதை. அடுத்தது அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ரிங்கிகளை அப்பியரன்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து எப்போதுமே போல் இவர் வந்தாலே கோட் ஷூட் போட்டு தான் வராரு. வந்து பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே சேண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முக்கியமான ஆளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷீல்டாக இருந்து என்னை பாதுகாப்புன்னு சொன்ன செத் ரோலின்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும். செத் ரோலின்ஸ் இதை கண்டிப்பாக வீட்டில் இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். செத் ரோலின்ஸ், நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு உனக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டேன், இருந்தாலும் வந்து என்னை ராவ் கோவராஜ் ஆடம் பேர்ஸுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் பேக் கிளாஸில் ஃப்ரான்ஸில் நடக்க போகிற முதல் முறையாக நடக்க போகிற பேக் கிளாஸில் யார் கூட மோத போகிறேன், எல்ஏ நைட்டு கூடயா இல்லை பெனாமல் ஏஜஸ் ஸ்டீல்ஸ் கூடயா, அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் ராக் என் கூட இன்னொரு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் ராக்கை பற்றி இப்போ கேள்விப்பட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா 10 வாரத்துக்கு ராக் வரமாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட அதாவது 2.5 மாதத்துக்கு மேலே ராக் வரமாட்டான். அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் வந்து ராக்கு இன்னொன்று விஷயம் சொல்லியிருக்கிறான். ராக் வரும்போது என்னை கொடூரமாக தாக்குவேன் இன்னொரு முறை சொல்லியிருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன் ராக்கை மீண்டும் நான் தான் கொடூரமாக தாக்க போகிறோம். ராக்குக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் கண்டிப்பாக நான் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது பிளட் லைனை பற்றி இந்த இடத்துல பேசி ஆகணும். பிளட் லைனில் டொமோசோ டாங்கா வந்திருக்கிறான். அவன் வந்து ட்ரைபிள் சீஃப் சொன்னதா சொல்லி ஜிம்மியை அட்டாக் பண்ணியிருக்கிறான். அப்போ ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரிங்ஸ் அங்கே வரலையே. அப்போ யார் அந்த இடத்துல ட்ரைபிள் சீஃப்ன்றது மிகப்பெரிய கேள்வியாக இப்போ மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளட் லைனை பற்றி தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான நபர் நான் இந்த இடத்துல வர வைக்க போகிறேன். அவன் என் நண்பன் கூட. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்தாலே இந்த இடம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ. அப்படியே ஜே யூசோ ஒருவர் அந்த இடத்துல வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அடுத்த நாயஜெக்ஸ் பேக் ஸ்டேஜில் வந்து அடுத்த வாரம் நடக்கப்புறம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசுவாங்க. ஏன்னா வந்து ரீ ரிப்ளே சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் உமன் சாம்பியன்ஷிப்புக்கு இவங்களும் போட்டி போடுறான்ற மாதிரி பேசுவாங்க. வார்னிங்கும் கொடுப்பாங்க ஆப்போனண்ட்டுக்கு. அந்த செக்மெண்ட்டும் கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் ஃபின் பாலர் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஜே யூசோ ஜெயிக்க போகிற நேரத்தில் டேமன் பெஸ்ட் பெல்ட் தூக்கிட்டு விடுற வருவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ஸ்பியரை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக் பேஷை போட்டு ஜே யூசோ வின் பண்ணோன்னே அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் டேவும் வந்து ஜே யூசோவை அட்டாக் பண்ணுவாங்க. ஃபின் பாலர் வந்து அதெல்லாம் வேண்டாம் தடுத்து நிப்பாடிடுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜே யூசோ வந்து அப்படியே ஃபேன்ஸ் இருக்கிற சைடாக போவார். எல்லா ஃபேன்ஸும் கை கொடுத்துக்கிட்டே போவாங்க. இதில் ஒரு ஃபேன்ஸ் வந்து செல்ஃபி எடுக்க பார்ப்பார். உடனே அந்த ஃபேன்ஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜே யூசோ அந்த இடத்துலேருந்து அப்படியே போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா செமிசைன் நிற்பார். செமிசைனை பார்த்துட்டு 2 பேரும் என்னடா அங்கே மேலே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஜெயிஸும் செமிசைனும் பார்ப்பாங்க. அப்போ தான் சொல்லுவார் செமிசைன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் நான் ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவரோட ஹோம் டவுன்றதுனால அந்த ஹோம் டவுனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்னென்ன நடக்க போகுதுன்ற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த வாரம் நியூ உமன் சாம்பியன்ஷிப் கன்ஃபார்ம் ஆகிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி காமிப்பாங்க. அப்புறமா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆர்டூத் அண்ட் மிஸ் வர்சஸ் டை டீம். அதுக்கப்புறம் இன்னொரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரிகோஷிட் அண்ட் ஆண்டடே வர்சஸ் டாமினிக் மிஸ்டரி அண்ட் ஜேடி மிக்மனோ இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அடுத்த வாரத்தில் நடக்க போகிற செக்மெண்ட்டு. அடுத்து நம்ம இந்த வாரத்தோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். மெயின் ஈவெண்ட்டுக்கு செமிசைன் வருவார். செமிசைன் எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் அப்படியே ஆடியன்ஸ் சைட்லேருந்து வருவார். ஷீல்டு என்ட்ரன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அவரோட ஹோம் டவுன்றதுனால என்ட்ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். வேறு லெவல் ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட வந்திருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து சார்ட் கேபிள் ரெடியாக நிற்பார் அவரோட என்ட்ரன்ஸ் கொடுக்குறதுக்கு. அந்த இடத்துல சார்ட் கேபிள் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா பெர்சன்டேட் நீங்கள் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு சாம்பியனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் சார்ட் கேபிள் வருவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சாம்பியன் சேலஞ்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் அவங்க ஹோம் டவுனில் நடக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் வச்சுருந்தாங்க. செமிசைனோட ஒய்ஃப். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் செமிசைன் போட்ட சூப்ளெக்ஸ் வந்து சார்ட் கேபிளோட தலை வந்து நேரடியாக போய் பயங்கரமாக அடிபடும். ரெஃப்ரி மேட்ச்சில் என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப் ஷூட்டர் மூவை போட பார்ப்பாரு பிரெட்டாருக்கு ட்ரைபூட் பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த மூவ் போட முடியாது. செமிசைன் காலில் இன்ஜுரி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் ஒரு வழியாக இந்த மேட்ச் செமிசைன் வின் பண்ணிடுவார். செமிசைன் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வின் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணோடனே 2 பேருமே கண் கலங்கிக்கிட்டு இருப்பாங்க. சார்ட் கேபிள் கண் கலங்கிட்டு இருப்பார். சார்ட் கேபிள் கையை தூக்கி கம்பர் மாற்றி மாற்றி கழிச்சு காமிச்சுனே அதுக்கப்புறம் செமிசைன் அவர் ஃபேமிலிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் சார்ட் கேபிள் வந்து செமிசைனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி வெளியே வச்சு ஒரு சூப்ளெக்ஸ்லாம் போடுவார். பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாப் ரோப்பில் வச்சு அந்த கார்னர் கிட்ட வச்சு தன்னோட சப்மிஷனை போட்டு பயங்கரமாக மூவ்மெண்ட்டை போட்டு ஹீல் டர்ன் காமிப்பார். செமிசைன் பிரசன் பீரியட் வேற இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. இதே போல இதுக்கு அடுத்த நாட்டில் என்ன நடக்குன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதோட இந்த இடத்துல ரா முடியுது. இந்த ராவை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.